Hello everyone, Reasoning Workshop Direction 2. Let's get into it. For more videos, you can follow me on the Unacademy platform by typing my name. என்னோட ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டாக் அண்ட் மாக் அல்லது நரேஷன் கோட் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். அண்ட் ஐபிபிஎஸ் கிளரிக்கல் அண்ட் எஸ்பிஐ பியூக்காக 2 ப்ளஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னோட சேர்ந்து நிறைய டாப் எஜுகேட்டர்ஸும் நிறைய ப்ளஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். அண்ட் unlimited access, mock test and much more. And ask a doubt by Unacademy feature is also available. You can ask your doubts now. And 1 year subscription if you take 4 months additional validity, 2 year subscription எடுத்தீங்கன்னா 8 months additional validity உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் எவ்ரி சண்டே Unacademy காம்பேக்ட் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இப்போது ஏற்கனவே டேரக்ஷன் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். இந்த அளவுக்கு கஷ்டமாக கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் இந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. பட் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? ஒரு கோடட் டேரக்ஷன்ஸ். ஸோ டாலர், அலைஸ், ஆஷ், பர்சன்டேஜ் இப்படிலாம் வந்தால் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்க்ளமேட்ரி கொடுத்தா எய்தர் 3 or 8 அப்படின்னு சொல்லி டிஸ்டன்ஸு. ஆம்பர்சென்ட் எய்தர் 4 or 9. இது நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஐம் ஜஸ்ட் டேரக்ட்லி எக்ஸ்பிளைனிங். காப்பிரைட்ஸ் கொடுத்தா எதர் 1 or 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ இதுவே நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா டாலர் ப்ளஸ் பர்சன்டேஜை கொடுத்தா அது நார்த் வெஸ்ட் ஆகிடுது. ஓகே, இந்த மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. மேலேயே கீழே கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸுக்கு ஏற்றவாறு நம்ம என்ன பண்ணணும், டயக்ராமே இப்போ வரையணும். ஓகேவா? எனக்கு இடம் இல்லை, அதனால் நான் இங்கே வரைகிறேன். ஏ பர்சன்டேஜ் எஸ்க்ளமேட்ரி. ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ்னா என்னது? வெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா, அதை படிக்கிறது அவசியம். பி அலைஸ் கியூ அப்படின்னா பி இஸ் சவுத் ஆஃப் கியூ. அதே மாதிரி இப்போ ஏ பர்சன்டேஜ் பி அப்படின்னா ஏ இஸ் வெஸ்ட் ஆஃப் பி அப்படின்றது தான் அதோடைய பொருள் இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஏ வந்து பியோட வெஸ்ட்டில் போட்டுக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், இடம் இல்லாதனால ஏவை இங்கே போட்டுக்கிறேன், பி இங்கே. டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அதுக்கு தான் எஸ்க்ளமேட்ரி கொடுத்துருக்காங்க. எஸ்க்ளமேட்ரி கொடுத்தா என்ன அர்த்தம், எய்தர் 3 இருக்கலாம் அல்லது 8 இருக்கலாம். வி ஆர் நாட் ஷோர். அதனால் இப்போதைக்கு நான் 3 or 8 நம்ம போட்டு வச்சுப்போம். அடுத்ததா ஏ டாலர் சி. டாலர்னா என்னது? ஏ இஸ் நார்த் ஆஃப் சி அப்படின்றாங்க. சரியா? அப்போ என்ன பண்ணலாம், நம்ம சியை இங்கே போட்டுக்கலாம். அடுத்து இங்கேயும் எஸ்க்ளமேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது, 3 இல்லை 8 அப்படின்ற முடிவு வர முடியாது. அடுத்தது சி பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம், சி இஸ் வெஸ்ட் ஆஃப் டி, வெஸ்ட் சைட். ஓகே, அப்போ டி இந்த பக்கத்து வரணும். டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கலாம், ஆம்பர்சென்ட் கொடுத்துருக்காங்க. ஆம்பர்சென்ட்னா எய்தர் 4 or 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் தெரியாமல் இந்த டயக்ராமை வரையவே முடியாது. இது 4 இருக்கலாம் அல்லது 9 இருக்கலாம். இங்கேயும் இதுக்கு முன்னாடியும் முடியலாம், அந்த பக்கமும் போகலாம். அதனால் இப்போதைக்கு வரைய முடியாது, வெயிட் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது ஆனால் டி இங்கே வரப்போகிறார். ஆனால் டி இன்னும் நான் ஃபிக்ஸ் பண்ணலை, கோடு மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இ அலைஸ். இ இஸ் சவுத் ஆஃப் பி அப்படின்ட்டாங்க, பியோட சவுத்தில். ஆம்பர்சன் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் 4 or 9 நம்மளுக்கு தெரில. இ சம்வேர் இங்கே வரப்போகிறார். இதெல்லாம் அசம்ஷன் தான், ஒன்றும் நம்மளால் இப்போதைக்கு பண்ண முடியாது. அடுத்ததாக டி டாலர். டி இஸ் நார்த் ஆஃப் எஃப். இது எல்லாமே அசம்ஷனில் போட்டதுனால கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆச்சுன்னா தப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. காப்பிரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. காப்பிரைட்ஸோட டிஸ்டன்ஸ் என்னது, எய்தர் 1 or 6 அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்தது இ ஆஷ் எஃப். இ ஆஷ் எஃப் அப்படின்னா இ இஸ் ஈஸ்ட் ஆஃப் எஃப் அப்படின்னு அர்த்தம். அப்போது இ இந்த பக்கத்து வருது. இப்போது இது ரெண்டுத்தையும் ட்ரை டு மர்ஜ். ஓகே, இப்போது ஈக்கு மேலே அப்படியே என்ன வரணும், பி வரணும் இல்லையா? ஆனால் டிஎஃப் இங்கே போடணும். ஸோ டியும் இங்கே வரணும் இல்லை? இப்போ நான் டியை இந்த பக்கத்து போட்டுட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், டியை இந்த பக்கத்து போட்டேன்னா என்ன ஆகும், வேலைக்கு ஆகாது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பக்கத்து போட முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு இங்கே டியை ஃபிக்ஸ் பண்ணுறோம். டி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு எஃப் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். எஃப் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணலாம், நம்ம இதுதான் இ அப்படின்னு வச்சுக்கோங்க. இ கண்டிப்பாக இது என்னவா இருக்கணும், 9 தான் இருந்து ஆகணும். அப்போ தான் இந்த பக்கம் வரவே முடியும் இல்லையா? அதே மாதிரி இது 4 இருந்து ஆகணும். அப்போ தான் வந்து இதுக்குள்ளே முடியும் இல்லையா? ஏன்னா ஏன் இதுக்குள்ளே முடியும்னா, இப்போ 9 இருந்துச்சுன்னா ஈவன் இது 8 இருந்தால் கூட இடையே போயிடும்ல, அந்த ஒரு கான்செப்ட்னால நான் சொல்கிறேன். ஓகே, இதுதான் நம்மளுடைய டயக்ராம். இங்கே மட்டும் இது டிஸ்டன்ஸ் என்ன, இது டிஸ்டன்ஸ் என்ன நம்மளுக்கு இன்ன வரைக்கும் தெரியல. சம்ம பார்த்துட்டு தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். எதுக்கு ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணுவோம், படித்தது எல்லாமே படித்தது தான், அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஓகே, இது வந்து 3 or 8 தெரியாமல் இது 9 நம்மளால் உறுதியாக இப்பயும் சொல்ல முடியாது. ஏன்னா இது 3 இருந்துச்சுன்னா 4 கூட கீழே வரும் இல்லையா? அப்போ அதனால் இதை 4/9 வச்சுக்கலாம். இதை வந்து கன்ஃபார்மாக 8ன்னு முடிவு பண்ணிடலாம். ஏன்னா 4 இதுக்குள்ளே தான் இருக்குது போது கன்ஃபார்மாக அது 8 தானே இருக்கணும்.
இந்த மாதிரி அசியூம் பண்ணி சிம்பிள் எலிமினேட் பண்ணணும். கன்ஃபார்மாக இது 8, there is no doubt about it. இது ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியாது, இதோடது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? மழை பொழக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், இஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் பி அண்ட் டி இஸ் 8 அப்படின்றாங்க. பிக்கும் டிக்கும் நடுவில் 8 மீட்டர்ஸு. பி $Dன்றாங்க. டாலர்னா நார்த்து, பி வந்து டியோட நார்த்தில் இருக்கணுமா? ஓகே, எஸ். பி பர்சன்டேஜ் பி அப்படின்னு அர்த்தம், பி இஸ் வெஸ்ட். அப்படின்னா இந்த இடத்துல ஃபால் ஆகணும் பி, அப்படி தானே சார்? இதோட டிஸ்டன்ஸ் 8ன்ற போது என்ன ஆகுது, இப்போ வந்து இந்த பாசிபிலிட்டி எலிமினேட் ஆகுது. இது 3 8 கிடையாது, கன்ஃபார்மாக 8. அப்போ தானே பி இந்த லைனில் போய் விழ முடியும். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் பி அப்படின்றாங்க. ஸோ இப்போ டோட்டலாக இது 8, இது 4, அப்போ ஆன்சர் 4. கிளியர் திஸ் ஐடியா? ஆப்ஷன் ஏ போடலாமா? எஸ். அடுத்து இப்போ அந்த ஒரே ஒரு இதை போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். வேறு என்ன கொடுத்தாலும் எல் அலைஸ் இந்த ஒரே ஒரு சம்மன் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். எல் அலைஸ் எக்ஸ்க்ளமேட்ரி, எல் அலைஸ் எக்ஸ்க்ளமேட்ரி என்ன என்டிட்டி? ஏ. அலைஸ்னா என்ன? சவுத்து. எல் சவுத் ஆஃப் ஏ. ஓகே, எங்கேயே வர போகிறாரு. எக்ஸ்க்ளமேட்ரினா என்ன அர்த்தம்? 3 or 8 இருக்கணும். ஓகே, 8 இருக்க முடியாது, ஏன்னா சி, அப்போ கன்ஃபார்மாக 3 தான் இருக்கணும் இல்லையா? அந்த ஒரு கான்செப்ட் வச்சு முடிச்சிடலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எல் அண்ட் சி, எல்லுக்கு சிக்கு நடுவில் 5. ஆன்சர் கரெக்டா? அவ்வளோதான் மக்களே. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு சால்வ். ஸோ இந்த மாதிரி கோட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன ஐடியா, ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது தான் நம்ம ஒரு வீடியோவில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே வந்து இப்போ டீட்டெயில்டு ப்ராக்டிஸ் செஷன்ஸ் வந்து கூட நம்ம பிளான் பண்ணலாம். மேரத்தான் மாதிரி நிறைய கொஷின்ஸ், ஒரு 20 30 50 கொஷின்ஸ் கூட நம்ம பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு குவிக் கிளிம்ஸ் மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு எல்லாம் பெருசாக போட நிறைய பேர் பார்க்க மாட்டாங்கன்னு தான் நம்ம சின்னதாக போடுறோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.